ஷர்மிளா, மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று 118 எதிர்க்கட்சி எம்பிக்களின் கையெழுத்துடன் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த விவாதம் இன்று தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து விவாதம் தொடங்கியிருக்கிறது. இந்த விவாதம் சுமார் 10 மணி நேரம் வரை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் ஓம் பிர்லா, பெண் எம்பிக்கள் சஸ்பெண்ட் விவகாரம் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு அந்த பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்று வருவதால் மக்களவையில் மாற்று தலைவர் அவையை இப்பொழுது நடத்தி வருகிறார். இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய பிறகு வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த வாக்கெடுப்பில் மக்களவையில் உள்ள மொத்த வருகை புரிந்த மொத்த எம்பிக்களில் பாதி எம்பிக்களுக்கும் அதிகமான எம்பிக்கள் எதிராக வாக்களித்தாலோ ஆதரவாக வாக்களித்தாலோ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான முடிவு அதன் பின்னர் அறிவிக்கப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களவைக்கு இன்று வருகை புரிந்துள்ள எம்பிக்களில் பாதி எம்பிக்களின் எண்ணிக்கையை விட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். ஆனால் இப்போது உள்ள அந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே மக்களவையில் சபாநாயகர் பல்ராம் ஜாக்கர் மற்றும் ஹுக்கும் சிங் மௌலாங்கர் உள்ளிட்டோர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் மக்களவையில் இதற்கு முன்பு கொண்டு வரப்பட்டு அது தோல்வி அடைந்திருக்கின்றன. அதே போல ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமும் தோல்வி அடையும் என்றாலும் அந்த பதவி நீக்க தீர்மானம் என்பது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை ஒரு பறைசாற்றும் வகையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதில் அந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழுவின் தலைவர்கள் பேசுவார்கள். அனுமதிக்கப்பட்ட எம்பிக்கள் பேசப்பட்ட பிறகு இன்று மாலை வாக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.